சிறந்த அப்டேட்டோட தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ போக்குவரத்து கழகம், தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன, தமிழகம் முழுவதும் போக்குவரத்து கழகத்துல சில பல முக்கியமான அறிவிப்புகள் நாளுக்கு நாள் வெளியாகி கொண்டிருக்கிறதுங்க. சோ போக்குவரத்து கழகத்துல என்னென்ன விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கு, நீங்க டிஎன்எஸ்டிசி இந்த டிஎன்எஸ்டிசி 2026ல வரக்கூடிய நோட்டிபிகேஷன் என்னவாக இருக்கும், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல டிசிசில 2025 பெண்டிங் லிஸ்ட் என்னவாக இருக்கும், தமிழக அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசி நீங்க இப்ப ஜாயின் பண்ணணும்னா டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸ் எப்படி எடுக்க வேண்டியதா இருக்கும். சோ போக்குவரத்து கழகத்துல மறைமுக கட்டணம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. 30 ரூபாய் இருக்கிறது பாத்தீங்கன்னா 35 ரூபாயாக மாற்றப்படுகிறது. சேலம் டு நாமக்கல் 35 ரூபாய், அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்குமே இப்படி பாத்தீங்கன்னா மாற்றப்பட்டிருக்கிறது. பஸ் பேர் ஏற்றிருக்காங்களா, உண்மையான தகவல் என்ன? சோ இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா சேலத்தை சேர்ந்த போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன பதில் கூற இருக்கிறார், இதை பற்றி பார்க்கலாம். சோ போக்குவரத்து கழகத்துல முதல்வர் விஜய் அவர்கள் இந்த வெற்றி பயணம் திட்டம், ஓகேங்களா, சோ மகளிருக்கு உண்டான வெற்றி பயணம் எப்பொழுது ஆரம்பிக்க இருக்காரு, சோ இதை பற்றிய நம்ம பார்க்கலாம். சோ தமிழகம் முழுவதுமே டிரைவர் கம் கண்டக்டர், சோ டிசிசி நியமனங்கள் மட்டும்தான் இந்த டைம் இந்த ஆண்டுலயும் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க போக்குவரத்து கழகத்துல. டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் இருக்கிறது அப்படின்றது நமக்கு உறுதியாயிடுச்சு. சோ டிரைவர் ஒரு 20,000 பேரும், கண்டக்டர் ஒரு 8,000 பேரும், மொத்தம் 28,000 நபர்கள் போக்குவரத்து கழகத்துல எடுக்க போறாங்க. சோ இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நீங்க டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸ் ரெண்டுமே கம்ப்ளீட்டா வாங்க வேண்டியதா இருக்கும், ஓகேங்களா. சோ டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா அப்படின்னு எல்லாருமே எடுப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அதனால 2 லைசன்ஸுமே இப்ப இருந்தே நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. உங்க அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக நீங்க கண்டக்டர் லைசன்ஸ் வாங்குறதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கண்டக்டர் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாங்க. சோ தமிழகத்துல மறைமுகமாக தனியார் பேருந்துகளுடைய கட்டணம் 5 ரூபாய் அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. சோ இது பாத்தீங்கன்னா கண்டனத்திற்குரியது. கண்டிப்பாக இதுக்கு போக்குவரத்து துறை முழுமையாக இதை கண்டிக்கணும், சரிங்களா. நிறைய பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா இதை குற்றம் சாட்டி இருக்காங்க மறைமுகமா. சோ இப்ப கேட்டீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா டிக்கெட்ல கொடுக்கறது இல்ல, டிக்கெட்ல 30 ரூபான்னு கொடுப்பாங்க, ஆனா கேட்கறது 35 ரூபாய் கொடுங்க அப்படின்ட்டு கேக்குறாங்க. சோ இது பாத்தீங்கன்னா தனியார் பேருந்துகள்ல இந்த நிறைய பராமரிப்பு இப்படி வாங்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடிய பேருந்துடைய உரிமத்தை உடனடியா ரத்து செய்யணும் அப்படின்றத நம்ம தாழ்மையோட கேட்டுக்கணும். ஏன்னா பொதுமக்கள் அன்றாட தேவைகளுக்காக போக்குவரத்தை நம்பி இருக்கிற பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்தை இது அளிக்கக்கூடிய செயலாக இருக்கு. சோ கண்டிப்பா போக்குவரத்து துறை அந்த மாதிரியான பேருந்துகளுடைய உரிமத்தை உடனடியா ரத்து செய்ய வேண்டுகிறோம். அடுத்து போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கம் கண்டக்டர் 2025ல டிரைவர் கம் கண்டக்டருக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொஞ்சம் பேருக்கு பெண்டிங்ல இருக்கு. சோ அந்த கொஞ்சம் பேருக்கு பெண்டிங்ல இருக்கிறத இன்னும் ஒரு சில வாரங்கள்ல கண்டிப்பா இந்த ஜூலை இறுதிக்குள்ளார போக்குவரத்து கழகத்துடைய புதிய நியமனங்களுக்கு உண்டான ஒரு அறிவிப்பு வர இருக்குங்க. சோ நீங்க இப்ப உங்களை தயார்படுத்திக்கோங்க. சோ போக்குவரத்து கழகத்துல அந்த 850 பேருக்கு டிசிசி அறிவிப்புகள் முக்கியமா வர இருக்கு. இப்ப உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து போக்குவரத்து கழகத்துல 2026 ரெக்யர்மெண்ட்டுக்கும் இப்ப உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ இதை பற்றி தான் உங்களுக்கு முழுமையா தகவலை குறிப்பிட்டு சொல்லுதுங்க. சோ நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நம்முடைய சேனல்ல வர அப்டேட்ஸ்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத நாம எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன்.